வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. இன்றைய திருப்பூர் மார்க்கெட் காய்கறிகளை பார்த்தலாங்க. இன்றைக்கி அப்டேட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா பேரும் கிலோவில் சொல்லுங்கள் கிலோவில் சொல்லுங்கள் கேட்டிருந்தீங்க. கிலோவில் சொன்னால் வீடியோ மறுபடியும் 30-40 செகண்ட் லென்த்தாக இழுக்குங்க. அதனால தான் கிலோவில் சொல்லாது இருந்தேங்க. சின்ன கிலோவில் சொல்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா இப்படியே போட்டுக்கலாங்க. நம்ம லென்த்து எந்த கமெண்ட் பண்ணுங்கள், கிலோவில் சொல்கிறது கட் பண்ணிட்டு இது மட்டும் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய்ங்க 15 கிலோ கொண்ட போய் 300 to 450ங்க. 20 ரூபாயிலேருந்து ஒரு கிலோ 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய் வார்த்தை திருப்பூருக்கு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு பெருசு இல்லைங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட போய் 600 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோவில் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து விற்பனையாக இருக்குன்னு சொல்லாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புடலங்காய்ங்க 20 கிலோ கொண்ட சாக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 30 ரூபாயிலேருந்து 35 ரூபா வருங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 100 to 150ங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பாகற்காய்ங்க 20 to 22 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 35 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் குவாலிட்டி பார்த்து விற்பனையாக இருக்குன்னு சொல்லாங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை அன்றைக்கி 1000 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. 700 to 1000ங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. முள்ளங்கி ரொம்ப சம்பளங்க 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 100 to 150. ஒரு கிலோ வெறும் 7 ரூபா ரேட்டில் தான் விற்பனையாக இருக்குதுங்க. பீட்ரூட்டுங்க 30 கிலோ கொண்ட பேக் பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. அப்போ ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 12 ரூபா வரைக்கும் வந்து விற்பனையாக இருக்குதுங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு 300க்கும் அதுலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா தரத்திற்கு ஏற்ப 150 ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பந்தலாக இருந்தால் ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா போகலாங்க. 20-30 ரூபா பந்தல் தக்காளி எக்ஸ்ட்ரா போகுங்க. இது கிலோ பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலேருந்து விற்பனையாகும்னு சொல்லுவாங்க. தக்காளி கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு சராசரியாக 3 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 40 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க கிழங்கின் தரத்திற்கு ஏற்ப. கேரட் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கிலோ மார்க்கெட்டில் 30 ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க. அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா 40, 45, 50 வரைக்கும் ஒரு கிலோ விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய்ங்க 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விலை சற்று உயர்வுங்க. நல்ல காய் இருந்தால் 600 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 35 to 40ங்க. 500 to 600 வெண்டங்க இன்றைக்கி. கொத்தாவரைங்க 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 500 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ ரேட்டில் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க. கத்திரிக்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அப்போ ஒரு கிலோ 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை 400 to 450ங்க. ஒரு கிலோ 27 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா இஞ்சி 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து 550 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ ஆவரேஜ் 40 ரூபா ரேட் விற்பனை சொல்லாங்க. எலுமிச்சை மலைங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி 50 ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் இருந்தால் இன்றைக்கி 1300க்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி எல்லாம் 800 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஆவரேஜாக ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 55 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லாங்க. பெரிய வெங்காயம் எந்த மாற்றம் இல்லைங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 25 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயத்தின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை விலை வந்து மாறுபடுங்க. அரசாணிக்காய் பார்த்தீங்கன்னா பெருசு சுறுசுறுப்பு இல்லைங்க. 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 200 to 300 தான் விற்பனைங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 5 ரூபா 6 ரூபா வருங்க. இது எல்லாமே பூசணிக்காய் அப்படித்தானுங்க. 50 கிலோ மூட்டை 5 ரூபா 6 ரூபா கண்டிஷன் ஒரு கிலோ, அதுவும் 200 to 300 தானுங்க. காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 25 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 400 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. 20 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 350ங்க. 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 250லேருந்து 300 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. தேங்காய் ஆவரேஜாக 15 ரூபாயிலேருந்து 27 ரூபா வரைக்கும் 30 ரூபா வரைக்கும் சொல்லாங்க. 30 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கோவக்காய் பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 500 to 550 வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிலோ ரேட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் எடுக்க முடியல. கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. கிலோ ரேட்டில் திருப்பூர் மார்க்கெட் அப்டேட் போடுங்கன்னு இன்றைக்கி கிலோ ரேட்டில் போட்டுக்கிறேங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே போட்டுக்கிறேங்க. வீடியோ நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 செகண்ட் லென்த்தாக எடுத்துருக்குது.
முடிஞ்ச வரைக்கும் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.